அதிர்ஷ்டம் தரக்கூடிய வீடு அப்படின்னா, ஒரு வீடு அதிர்ஷ்டமா இருக்கு அப்படின்னா பல்லியுடைய சத்தம் அடிக்கடி கேட்கணும். ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது சொல்லுவாங்க, பல்லி கத்துறா நல்ல சகுனம் அப்படின்வாங்க. பல்லிக்கு அவ்வளவு பவர் உண்டாம். பல்லி எந்த வீட்டுல இல்லையோ அந்த வீட்டுல வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருப்பதற்குண்டான சமம்ன்றாங்க. இந்த காலத்துல எல்லாம் நம்ப முடியுதா? ஐயோ நாயா கதை விடுற அப்படின்வீங்க. இது உணர்ந்தவங்களுக்கு தெரியும். அதனால பல்லியுடைய பெருமை அருமை எல்லாமே, பல்லி நீங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். பல்லி வந்து அடிக்கடிக்கு 3 பல்லி 4 பல்லி ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா யோகக்காரன் அர்த்தம். பல்லி குடும்பத்தோட பார்த்தீங்கன்னா நீங்க புண்ணியம் செய்த ஆத்மா என்று அர்த்தம். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத இறைவன் வந்து பல்லி மூலம் தான் தெரிஞ்சுக்குவாராம். அவ்வளோ பவர் உண்டாம். பல்லிக்கு வந்து ஸ்ரீரங்கத்துல கோயில் இருக்குது. நிறைய இடத்துல வந்து இப்போ பல்லிக்கு கூட கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பல்லியே வந்து ஒரு தெய்வமா வணங்குறவங்களா இருக்காங்க. பல்லி பார்த்தாங்கன்னா கும்பிடுவாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஏன்னா மகாலட்சுமியுடைய திருவுருவம் பல்லின்னுவாங்க. உங்க வீட்டுல பல்லி பார்த்தலன்னா தயவு செய்து ஒரு நமஸ்காரம் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு யோகம் வரும்.